Okay, சரி, sir. கொஸ்டின் என்ன பாருங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காஸ் ஒய், இங்க எக்ஸ்ங்கிற டேர்ம் இருக்குது. காஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஒய். காஸ் ஏ இஸ் நாட் equal to பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னுட்டாங்க. ஓகே. தென் ப்ரூவ் தட் காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஒய் டிவைட் பை சைன் ஏங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பார்த்தா எக்ஸ்ங்கிற டேர்ம் இல்ல. கரெக்ட்டா? பட் இங்க எக்ஸ் இருக்குது. அப்ப நம்ம இங்க எக்ஸ்ங்கிற டேர்மோட இன்வால்வ் இருந்தா ஓகே. இங்க இல்ல. அப்ப எப்படி போடலாம்? Okay, sir. அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பாத்தீங்களா? ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ஐடியாவை இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன நடந்திருக்குதுன்னா, இங்க பாருங்க எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற டேர்ம் இருக்குது. பட் ப்ரூவ் தட்ல என்ன இல்ல? ஒய்ங்கிற டேர்ம் இல்ல. ஒண்ணு Yes, நோட் sir. பண்ணீங்களா? ஒய் இன்வால்வ் ஆகுது, எக்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்ப ஆன்சர் எக்ஸ் ஒய் தான் இன்வால்வ் ஆயிருக்கணும். பட் இங்க என்ன ஆச்சு? ஒய்ங்கிற டேர்ம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்? சிம்பிளிஃபை பண்ணிட்டு y ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சுட்டேன். அப்ப ஒய்ங்கிற டேர்ம் இல்லாமயே போயிருச்சு. இங்க பாருங்க. கடைசி ஸ்டெப்ல என்ன பண்ணேன்? y ஈக்குவல் டு என்னன்னு எழுதிட்டேன். அப்ப y ஈக்குவல் டு என்ன எழுதிட்டா ரைட் சைடு இருக்கிறது எங்கேயுமே y இல்ல. y இல்லாதனால இது என்னாச்சு? y இல்லாமயே ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. y இல்லாமயே என்னாச்சு? ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல. அப்ப இந்த ப்ராப்ளத்துல நான் என்ன பண்ண போறேன்? இங்க xங்கிற டேர்ம் இல்ல. அ xங்கிற டேர்ம் இல்ல. அதுக்கு நான் இத என்ன பண்ண போறேன்? x ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அவ்வளவுதான். x ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? Okay. நான் என்ன சொன்னேன் Uh, புரியுதா? டவுட் இருக்குமா? புரிஞ்சுது sir. So, ப்ரூவ் தட்ல என்ன பண்ணா அந்த டேர்ம் வந்து என்ன டேர்ம் இல்லையோ அது மாரி எடுத்துக்கிறோம். இப்ப ப்ரூவ் தட்ல okay, பாத்தீங்கன்னா X எக்ஸ்ங்கிற இல்ல. டேர்ம் இல்ல. அதனால x ஈக்குவல் டு எடுத்துட்டேன். So, ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல yங்கிற டேர்ம் இல்ல. அதனால y ஈக்குவல் டு எடுத்துட்டேன். இத நான் மைண்ட் செட் பண்ணிக்க அப்ப ஈஸியா ப்ராப்ளம் புரியும். நான் கிட்டத்தட்ட ஒட்டுக்கா okay, பார்க்கும்போது 1000, 2000 ப்ராப்ளம் பார்ப்பேன். 1000, 2000 ப்ராப்ளம் பார்க்கும்போது எந்த ஐடியா எதுக்கு நான் அப்ளை பண்ண முடியாதுன்னு தெரியாது போயிரும். அப்ப இந்த மாரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் நோட்ல நீ எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியாம்மா? yes, sir. ஓகே. அப்ப x ஈக்குவல் என்ன எழுதலாம்? வாட் இஸ் x வேல்யூஸ் ஹியர்? X is equal to, sir, X is equal to cos Y divided by cos A plus B. சூப்பரா சொல்லிட்ட. வெரி குட். இது எது டவுட் இல்லைல்ல? No, டவுட் இல்ல. sir. நீங்க என்ன பண்ண? y ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிச்சு டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் என்ன பண்ண? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் x பண்ண. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க Yes, x sir. ஈக்குவல் டு எழுதிட்டா இந்த டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எது பண்ணணும்? Differentiation with respect to X. y. சூப்பரா சொல்ற. வெரி குட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட். அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இத டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றோம். y பண்ணனால இது என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு dx பை dy ன்னு வரும். 1ன்னு போட்டுறாரு. புரியுதா? Yes, வித் sir. ரெஸ்பெக்ட் டு y பண்றோம். y பண்ணா y க்கு டெரிவேட்டிவ் பண்ணா தான் 1ன்னு ஆகும். x க்கு பண்ணும்போது dx பை dy ன்னு வரும். ஓகேவா? Yes, sir. ஓகே. அப்ப லெஃப்ட் சைடு என்ன? ரைட் சைடு வந்து u பை v மெத்தட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு y. வித் ரெஸ்பெக்ட் டு y னா dy பை dx இது போடுறத போட தேவையில்ல. 1ன்னு ஆயிரும். அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு y னா cos y யோட ஃபார்முலா. u டேஷ் cos y யோட ஃபார்முலா மைனஸ் sin y இன்டு Okay, sir. cos ஆஃப் a பிளஸ் y. கரெக்ட்டாமா? Yes, sir. மைனஸ் u ஓட வேல்யூ cos y இன்டு v டேஷ். v டேஷ் என்ன? cos ஓட வேல்யூ டெரிவேட்டிவ் மைனஸ் sin ஆஃப் a பிளஸ் y. கரெக்ட்டாமா? Yes. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. No, sir. டிவைடட் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர் என்னது? cos ஸ்கொயர் a பிளஸ் y. v ஸ்கொயர். கரெக்ட்டாமா? Yes, sir. ஓகே. இங்க பாருங்க. இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். Yes, அப்ப sir. என்ன நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். dx by dy equal to minus sin y cos a plus y minus minus plus cos y sin a plus y divided Yes, by sir. cos squared a plus y. கரெக்டாமா? டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு. Yes, sir. சரி, இது பிளஸ் டேர்ம். இது பிளஸ் டேர்ம் முன்னாடி, இது வந்து பின்னாடி எழுதிக்கிறேன். அது இது பெரிய டேர்ம், இது முன்னாடி எழுதிக்கிறேன். அப்ப என்ன வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுற இந்த டேர்ம் ஃபுல்லா sin ஆஃப் a பிளஸ் y இன்டு cos y. அடுத்து இந்த டேர்ம் எழுதுறேன். இதுல பெரிய டேர்ம் இது. அதனால மைனஸ் cos ஆஃப் a பிளஸ் y இன்டு sin y. கரெக்டாமா? டிவைடட் பை Yes, sir. cos ஸ்கொயர்ட் a பிளஸ் y. டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு.
No, sir. இங்க பாருங்க இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? sin இதனோட வேல்யூ ஏன்னு எடுத்துக்கங்க. A இதனோட வேல்யூ B எடுத்துக்கங்க. sin A cos B மைனஸ் cos A sin B ன்னு இருக்குது. இதனோட ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்மேட் இருக்குது. இதனோட ஃபார்முலா என்ன? sin A cos B மைனஸ் cos A sin B என்ன ஃபார்முலா? Sin A plus B formula, sir. sin A plus B. So, sin sir. ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் சைன் வருது. காசுக்கு தான் மைனஸ் வந்தா பிளஸ் போடுவாங்க. சைனுக்கு வந்து மைனஸ் வந்தா மைனஸ் தான் போடுவாங்க. சரிங்களா? Yes, sir. sin A minus B. இங்க A வேல்யூ என்ன? A plus Y. A வேல்யூ A plus Y. B வேல்யூ என்ன? Y minus Y. Divided Yes, by sir. cos squared A plus Y. Divided by cos squared A plus Y. இது எதனோட வேல்யூ? Yes, dx by dy ஓட வேல்யூ. கரெக்டாமா? yes, sir. மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கட் ஆயிருங்க பாருங்க மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கட் ஆயிரும் அப்ப dx by dy என்ன வருது dx by dy dx by dy ஈக்குவல் என்ன வருது sin a divided by cos squared a plus y இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குதா No, sir. இல்ல பட் நம்ம ப்ரூஃப் என்ன வேணும் dy by dx வேணும் dy by dx இந்த டேர்ம்ங்கறாங்க நமக்கு கிடைச்சது வந்து dx by dy இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் dy by x dx இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்துரும் பார்க்கலாமா ரெசிப்ரோக்கல் பண்ணா dy by dx இதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணா cos squared a plus y divided by sin a ன்னு வந்துருச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா we taking reciprocal Okay. on both side reciprocal on both side புரியுதுங்களா அப்பதான் நம்மளோட ஆன்சர் கரெக்ட்டா வரும் அப்ப ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் சரியாமா Okay. Yes. டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு ஒரு டைம் பார்த்துக்கோ உடனே கடகடன்னு போடுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சம்மோ ப்ரீவியஸ் சம்மோ இன்னும் கடைசி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அடுத்தது 15 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாங்கன்னு Yes, sir.